வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நாம் இப்போ நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி. இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மூலத்திரிகோணத்தில் இருப்பார் இந்த மாதம் பர்டிகுலராக. மூலத்திரிகோணம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த், பட் 6th ஹவுஸில் நாட் பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் பார்வையும் செவ்வாய் பார்வையும் ராசி மேலேயே விழும். இது ஒரு அட்வான்டேஜ். என்னென்னா நாலேஜ், பொருளாதாரம், இதெல்லாம் நல்லா இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பார்த்துக்குவோம். ரிஷபம் இப்போ விட்டால் எப்போ அப்படிங்கிற மாதிரி நேரம் இது. நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன், எப்போவுமே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு டைம் ஃப்ரேம். அதுக்குள்ளே ஒரு விதையை நம்ம போட்டோம்னா அது பாட்டை வளரும். ஒரு நல்ல நேரத்தில் ஒன்று துவங்கிட்டோம், அது பாட்டை வளரும், நிச்சயமாக வளரும். ரிஷபம் நவம்பர் 2025 நல்ல நேரமா? நிச்சயமாக நல்ல நேரம். ஒரு துவக்கம், ஒரு மாற்றம், ஒரு வேலை விஷயம், ஒரு தொழில், ஒரு துவக்கம், ஒரு புது முயற்சி எதுவாக இருந்தாலுமே நவம்பர் மாதம் நிச்சயமாக செய்யலாம். சரி, இது பொதுவாக ரிஷபராசி எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தும். சக்ஸஸ் கொடுக்கும், அது பொருந்தக்கூடியது தான், பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அதே ரிஷபராசிக்கு நாம் இன்னும் ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதத்தில். நம்ம பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் 6ஆம் இடத்த, கடன் வாங்கணும், லோன் வேணும், வேறு யார்கிட்டையாவது மணி பாரோ பண்ணணும், இதுக்கெல்லாம் இது செம்ம டைம் இது. ஏன்னா 6ல் சுக்கிரன் இருந்தால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். 6ல் சுக்கிரன் இருந்தால் வாங்கின கடனை ஒன்று அடைக்க வைக்கும், இல்லை வேறு ஒரு கடனை கொண்டு இந்த கடனை இல்லாமல் பண்ணும், இல்லைனா டோட்டலாக கிளப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கடனாக 10 கடன் வச்சுருப்பாங்க, ஒரே கடனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இந்த சுக்கிரன் பண்ணுவார்.